அனைவருக்கும் வணக்கம். நேயர்களால் நான், நேயர்களுக்காக நான். இனியவை என்ற தலைப்பில் கவிதை பார்க்கலாம். இன்முகத்துடன் இருப்பது இனியவை, இன்முகத்துடன் இருப்பது இனியவை, இரவு பகல் பாராது உழைப்பது, இனிய வார்த்தைகள் பேசி மகிழ்விப்பது, இன்னாரை பகை கொள்ளாது இருப்பது, இன்னல்களை சாதுரியமாக எதிர்கொள்வது, இடையூறுகளை தகர்த்தெறிந்துவிட்டு முன்னேறுவது, இன்று போய் நாளை வா என்று இல்லாதிருப்பது, இன்றும் என்றும் நல்லதை நினைப்பது, இக்கட்டான சூழ்நிலைகளை அறிவால் வெல்வது, இதுவல்லவோ இனிய செயல்கள் அல்லவா? அடுத்ததாக பொறுமையும் பொறாமையும். பொறுமை மனித இனத்துக்கு தேவை. பொறுமையோடு இருந்தால் பூமியை ஆளலாம். பொறுமை மனிதனை உயர வைக்கும். பொறுமை நோயை விரட்டி ஓட்டும். பொறாமை மனிதனுக்கு தீய குணம். பொறாமை மனித வாழ்வுக்கு ஒரு போராட்டம். பொறாமை உடலில் வியாதியை கொடுக்கும். பொறாமை மனிதனின் அழிவுக்கு காரணம். அடுத்தது சாலை விதிகளை பார்ப்போம். சாலை விதிகளை மதிப்போம். சாலை விதிகளை மதிப்போம். சாலையை கடக்கும் பொழுது கவனம். சாலையை வீடாக நினைத்து விட்டாயா? சுடுகுடு விளையாட்டை இங்கே வைக்கலாமா? சடுகுடு விளையாட்டை இங்கே வைக்கலாமா? சாலையை கடக்கும்போது கைபேசி தேவையா? சட்டுன்னு வாகனம் மோதிவிட்டால் சண்டை போட்டு என்ன பிரயோசனம்? சட்டுன்னு விபரீதம் ஆகிவிடுமே. சாலை விதிகளை மீறினால் உயிர் என்ன ஆவது? சற்று சிந்தித்து பார்த்தால் புரியும். சாலை விதிகளை மீறினால் உயிர் சேதம். சற்றும் தாமதிக்காமல் விபத்து நடக்கும். சாலையை கடக்கும்போது கவனம் தேவை. அடுத்தது என்ன பார்க்கலாமா? அடுத்த கவிதையை பார்க்கலாம். கண்களில் நாயகன். கண் விழித்ததும் நீ எதிரில் வருவாய். கண் மூடும் போதும் நிழலாக ஓடி வருவாய். கண்கள் சிமிட்டும் சமயத்தில் மட்டும் மறைவாய். கண்கள் தெளிவாக தெரியாத போதும் வருவாய் அல்லவா? கண்களை உயிர் விட்டதும் மூடும் வரை வந்து கொண்டே இருப்பாய். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா.